உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காது. உண்மையிலே நான் பேசிக் ஸ்கில்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ. காலேஜில் நான் இந்த பிபிடி பண்ணியே வயசாயிரும் போல ரிசர்ச் அண்ட் ஆல்சோ தி செகண்டரி ரிசர்ச். கம்யூனிகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ப்ரெசன்டேஷன் கோஸ் ஹேண்ட். அட்வான்ஸ் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், இருந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எம்பிஏ படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கூட கேட்கலாம் எம்பிஏ படிக்க வரதே ஸ்கில்ஸுக்கு தானே அப்படின்ட்டு. பட் தேர் ஆர் பேசிக் ஸ்கில்ஸ் விச் யூ ஹேவ் டு நோ. ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம காமனாக பார்க்கலாம். ஸோ நான் காமனாக தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் பார்த்த வர அப்சர்வ் பண்ண வர தமிழ் யூடியூப் சேனலில் எந்த ஒரு யூடியூப் க்ரியேட்டர்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை அண்ட் ஆல்சோ எம்பிஏ ரிலேட்டட் கான்டென்ட்டு. ஸோ இதை நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒரு பேசிக் ஸ்கில் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எம்பிஏ ஜாயின் பண்ணணும்னு இருக்கவங்களுக்கும். ஸோ அவங்களுக்கும் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அப்கமிங் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரியலைசிங் த வேல்யூ ஆஃப் டைம், லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஸ்டார்டிங் வித் பிபிடி, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க இது வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பேசிக்கலாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மோஸ்ட் எசென்ஷியல் டூலு. நான் வந்து இது வந்து ரொம்பவே ஒரு க்ரூஷியல் ஆனதுன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் காலேஜஸில் மட்டும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஈவன் கம்பெனிஸில் நீங்கள் வேலை கிடச்சி போகும்போது அங்கேயுமே இது யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு எசென்ஷியலான டூலு. ஸோ இந்த ஒரு டூலில் தான் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்ல வரதுலேருந்து இமேஜஸ், வீடியோஸ், லிங்க்னு எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, என்னோடய காலேஜில் நான் இந்த பிபிடி பண்ணியே வயசாயிரும் போல் அப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ ப்ரெசன்டேஷன் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இது ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் போது காலேஜில் வரும்போது அது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஸோ இப்போவே வந்து நீங்கள் ஸ்டார்ட் டு லேர்ன். ஸோ பேசிக்கலாக ஒரு ஃபாண்ட் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸு, அப்புறம் இமேஜஸ், வீடியோஸ், இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்காது. இது வந்து கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சதுன்னா நான் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து டுட்டோரியல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிபிடி இஸ் மஸ்ட் டு லேர்ன் கைஸ். ஸோ டோன்ட் இக்னோர் இட். செகண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ பேசிக் கம்யூனிகேஷன் வேணும் எம்பிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு, இல்லைனா கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் உங்களுக்கு ஒன்றுமே கம்யூனிகேஷன் இல்லை, விச் இஸ் இங்கிலீஷ். ஸோ ஒன்றுமே உங்களுக்கு இல்லைனா எடுக்க மாட்டாங்க. அப்படியே உங்களை எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காது. உண்மையிலே நான் சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் வித்தவுட் த பேசிக் கம்யூனிகேஷன் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் அண்ட் ரொம்பவே கஷ்டம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பேசிக் கம்யூனிகேஷன் தெரிஞ்சாலே போதும் எம்பிஏ படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களை கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணால் மட்டும் ஒரு நல்ல கம்பெனியில் நம்ம ப்ளேஸ் ஆக முடியும். பேசிக் கம்யூனிகேஷனை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த டேஸில், லேட்டர் டேஸில். ஸோ நான் ஏன் கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவானது, ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து லேர்ன் பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபேக்கல்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுற வர கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கால லேர்ன் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி இட் இஸ் அபவுட் தி ஃபேக்கல்டிஸ் அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளியில் யார்ட்டையாவது அப்ரோச் பண்ணணும், ஒரு கார்ப்பரேட், அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயியோ ஒரு எம்ப்ளாயரோட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கணும். சில ஸ்ட்ரீம்ஸில் சில வந்து ஜாப் ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய் மட்டுமே தான் இருக்கணும், அது இங்கிலீஷ் லாங்குவேஜில். வாய் இருந்தாலே ஓகே, அதாவது சொல்லுவாங்கள்ல வாய் இருந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கம்யூனிகேஷன் என்றைக்குமே லைட்டாக எடுத்துடாதீங்க, நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து மைண்டில் நினச்சா மட்டும் வராது, திங்க் பண்ணுங்கள் அண்ட் தென் ப்ராக்டிஸ் பை சீயிங் த மிரரில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னா நீங்களே வந்து ஆக்சுவலாக சாட் ஜிபிடி கூட நீங்கள் யூ கேன் ஹேவ் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன். ஸோ அப்படி நீங்கள் வச்சு உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ எம்பிஏ வந்த அப்புறம் ஐயோ எனக்கு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கலாமே, ஸோ நான் இருந்தனால நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணாதீங்க. ஸோ அங்கே போனோடனே டைம் வில் கோ வெரி ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன், இட் இஸ் ஸ்டில் பாசிபிள். ஓகே, ஸோ நம்ம இப்போ கம்யூனிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ தேர்டு, த மோஸ்ட் எசென்ஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் அமாங் தீஸ் 5 ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து காலேஜஸில் மட்டும் யூஸ் ஆகாது, காலேஜஸோட கம்பெனியில் யூஸ் பண்ணுறது தான் ஜாஸ்தின்னே நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸலோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி, ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ்,
அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேட்டாவை விஷுவல் ரிப்ரசன்டேஷன், அதாவது ஒரு டேட்டா வந்து நீங்கள் பார் டயக்ராமாவோ இல்லை பை சார்ட்டாவோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அந்த டேட்டாவை வந்து நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸலில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பண்ணலாம். ஒரு கேல்குலேஷன், மேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸலில் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு எக்ஸல் பேசிக்ஸ் தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். இப்போ உள்ள கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அட்வான்ஸ் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸல்லே உங்களுக்கு நிறைய இருக்குது. டேட்டாவை அட்டாச் பண்ணி காப்பி பேஸ்ட்டு இல்லைனா கட் பேஸ்ட் மட்டும் கிடையாது. உங்களுக்கு பவர் பாயிண்டில் பண்ணுற மாதிரி இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பண்ணுற மாதிரி எக்ஸல் இஸ் டூ மச் காம்ப்ளிகேட்டட். ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் யூ ஸ்டார்ட் டு லேர்ன். ஸோ இதுக்கான டியூட்டோரியல் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன், லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஒரு யூடியூப் சேனலில் அது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ ரிசர்ச் அண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி கம்யூனிகேஷன் வந்து இம்பார்ட்டனோ அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே க்ரூஷியல். பிகாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ப்ரெசன்டேஷன் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதாவது நீங்கள் கம்யூனிகேஷன் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன்லையும் அண்ட் பேசிக்கலாக அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் எம்பிஏ காலேஜஸில் அகாடமிக்ஸில் எப்படி படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் யூ வில் கீப் ப்ரெசன்டிங், யூ வில் கீப் ரிசர்ச்சிங். ஸோ நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ண மாட்டேன், யூடியூப் வீடியோ மட்டுமே தான் பார்த்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணா. ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட். இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி த யூடியூப் வீடியோஸ் பட் ஆல்சோ யூ ஹாவ் டு கண்டக்ட் அ ப்ரைமரி ரிசர்ச் அண்ட் ஆல்சோ தி செகண்டரி ரிசர்ச். நீங்களே வந்து கூகுளில் ரிசர்ச் படிக்கணும். அதாவது ஒரு பேராகிராஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர நீங்களே படித்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை நீங்களே வந்து கிறிஸ்பாக புல்லட் பாயிண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரிசர்ச் அண்ட் தென் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் வேறு, கம்யூனிகேஷன் வேறு. ஸோ ப்ரெசன்டேஷனில் கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க, ஆனால் ப்ரெசன்டேஷனில் இட் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அசோசியேட்டட் வித் இட். ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி உங்களோட கண்டென்ட் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, எப்படி உங்களோட ஐ கான்டாக்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் நார்மலாக கூகுளில் செக் பண்ணுங்கள் இல்லை யூடியூப்பில் செக் பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள், என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஸோ நான் என்னென்னலாம் லேக் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கீப் ப்ராக்டிஸிங். நான் எப்படி கம்யூனிகேஷனில் வந்து நீங்கள் ஒரு மிரரை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா யூ கேன் ஈவன் ஹேவ் அ ஒன் கான்வர்சேஷன் வித் ChatGPT. ஸோ அதே மாதிரி நீங்களே நிறைய ChatGPTயில் ஹெல்ப் கேட்கலாம், என்னென்னலாம் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண போகிறோம், அந்த ஒரு மிஸ்டேக்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வுட் பி அ கிரேட் ஹெல்ப் ஃபார் யூ இன் தி டியூரேஷன் ஆஃப் தட் MBA கோர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைனல் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நான் ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, என்னடா டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு ஸ்கில்லாக சொல்கிறேன் அப்படின்னா, இட் ரியலி மேட்டர்ஸ் கைஸ். பிகாஸ் காலேஜ் வந்தால் அவங்க கொடுக்குறதே மட்டுமே படிச்சுட்டு இருக்க முடியாது. உங்களோட பர்சனல் ஒர்க்ஸ், அதாவது உங்களோட பேஷன் இருக்கும், ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்கும், அதை மட்டுமே பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு ஈக்குவலி பேலன்ஸ். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருந்தேன். ஸோ MBA வந்த பிறகு என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியல. மேனேஜ் பண்ண முடியும் பட் என்னால் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். நான் ஏன் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன். என்னென்னா அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் அதை நிப்பாட்டிட்டேன். அதை நான் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க, ஈவன் அந்த யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கும். ஸோ நான் ரிக்ரெட் பண்ணனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களோட மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி க்ரூஷியல். நம்ம நல்லாவே பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் MBA படிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும் போதே ஒரு ப்ராப்பர் ரொட்டீன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்களால் இங்கே வந்து அதை பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கீப் ப்ராக்டிஸிங். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது காலேஜ் டைமு, அதுக்கப்புறம் நான் ஈவினிங் என்ன போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு 5 ஸ்கில்ஸ் உங்களுக்கு நார்மலாக தெரியலாம், உங்களுக்கு தெரிஞ்சு இருந்திருக்கலாம். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியல, அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ தட் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஸோ எந்த ஒரு இதையுமே லைட்டாக எடுக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க, அதாவது போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இட் வில் பி அ வெரி ஹெக்டிக் ஜாப் ஃபார் யூ. ஸோ கீப் ப்ராக்டிஸிங் த ஸ்கில்ஸ் விச் ஐ டோல்ட் யூ ரைட் நவ். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கில்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் எனக்கு தேவைப்படும், MBAல என்னென்னலாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அப்படிங்கிறது இப்போவே பார்த்து வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர்டன் வந்து குறையும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு க்ரௌட் முன்னாடி வந்து நீங்கள் ஒரு யூனிக்காக தருவீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஏதாவது கண்டென்ட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ தட் நானும் வந்து அப்கமிங் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் கைஸ்.